உடலிற்கோர் நல்ல மருந்து ஆசனம், உள்ளத்திற்கோர் நல்ல மருந்து தியானம். ஓம் சிவதத்வாய வித்மகே யோக ஆத்ராய தீமகி தன்னோ குரு பதஞ்சலி பிரசோதயாத். மகா சிவராத்திரி தினமான இன்று அனைவருமே தங்கள் வீட்டிலும் சிவன் கோயில்களிலும் பலர் குலதெய்வ கோயில்களிலும் சென்று வழிபடுவர். இப்படி வழிபாடு செய்யும் போது நாம் சில முத்திரைகளை பூஜையில் அமர்ந்தபடியே செய்யும்போது இன்னும் அதிக பலனை அந்த முத்திரைகள் மூலம் நாம் பெற முடியும். முதல் முத்திரை சின்முத்திரை. உங்களுடைய கையில் ஆள்காட்டி விரலுடைய நுனியை கட்டை விரல் நுனியோட இணைச்சிக்கோங்க. மற்ற 3 விரல்களையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய முதுகெலும்பை நேராக வச்சு உட்கார்ந்து இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே இதை கேளுங்க. என்னுடைய மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் கரெக்டாக போயிட்டுருக்குது. என்னுடைய மூளை எனக்குள்ள நல்லா ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் மெமரி பவரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவலி, கோபம், டென்ஷன், மன அழுத்தம் எல்லாமே என்னை விட்டு நீங்குது. இந்த பூஜையில் உட்காந்து முழு பலனையும் நான் நல்லா அடைகிறேன். என்னுடைய மனசு ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 2வது முத்திரை பிராண முத்திரை. உங்களுடைய மோதிர விரல் நுனி, சுண்டு விரல் நுனி, அதை 2யுமே கட்டை விரல் நுனியோட இணைச்சிக்கோங்க. மற்ற 2 விரல்களும் நீட்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். உங்களுடைய முதுகுத்தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உங்களுடைய மூச்சோட்டத்தை மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த உடலுக்கு நல்ல பிராண ஆற்றலும் பிராண சக்தியும் கரெக்டாக கிடைக்குது. இந்த உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னுடைய கண்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இந்த பிராணமுத்திரையை என்னுடைய பூஜையில் உட்கார்ந்து செய்யும்போது எனக்கு அது முழு பலனையும் தருது. இந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. 3வது முத்திரை முகுல முத்திரை. உங்களுடைய 5 விரல் நுனியையுமே அப்படியே ஒன்றா இணைச்சிக்கோங்க. அதை அப்படியே குமிச்சு மேல் நோக்கி வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி கைகளை வச்சுக்கணும். முதுகுத்தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய மூச்சோட்டத்தை மட்டுமே கவனம் செலுத்துங்க. இந்த உடலுக்கு தேவையான பிராண ஆற்றல் கரெக்டாக கிடைக்குது. இந்த உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஒன்றா இணைஞ்சு கரெக்டாக சரிசமமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த உடலுக்கு தேவையான தண்ணீரை நான் கரெக்டாக குடிச்சிக்கிறேன். இந்த உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை நான் கரெக்டாக சுவாசித்து எடுத்துக்கிறேன். என்னுடைய உடல் சூடு சமப்படுத்தப்படுது. இந்த எர்த்தில் என்னுடைய பேலன்சிங் கரெக்டாக இருக்குது. நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த பூஜையோட முழு பலனும் எனக்கு கரெக்டாக கிடைக்கிது. 4வது முத்திரை உத்திரபோதி முத்திரை. என்னுடைய சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் இதை இந்த 2 கையிலையும் அப்படியே ஜாயின் பண்ணி கோத்துட்டு என்னுடைய 2 ஆள்காட்டி விரல் நுனியையும் ஜாயின் பண்ணிவிட்டு நுனியை மட்டும் டச் பண்ணிக்கிட்டு கட்டை விரல் நுனியை டச் பண்ணிவிட்டு கண்களை மூடி ப்ரீத்திங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குள்ள எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் படபடப்பும் இல்லாமல் என்னுடைய வேலைகளை நிதானமாக செய்ய முடியுது. இந்த பூஜையோட முழு பலனும் எனக்கு நல்லா கிடைக்குது. என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்குது. என்னுடைய வில் பவர் எனக்குள்ளே அதிகரிக்குது. என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ளே நல்லா இம்ப்ரூவ் ஆகுது.
நான் எதையுமே ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுறேன். பதட்டம் எல்லாம் குறைஞ்சு, பயம் எல்லாம் குறைஞ்சு, எனக்குள்ள ஒரு புதுவிதமான ஒரு சக்தி கிடைக்குது. இந்த பூஜையோட முழு பலனையும் நான் நல்லபடியாக அடைகிறேன். 5வது முத்திரை ஹாக்கினி முத்திரை. என்னுடைய ஒவ்வொரு கை விரலுடைய நுனியையும் அப்படியே ஒன்றொன்னா இணைச்சிக்கிறேன். கட்டை விரலோட, ஆள்காட்டி விரலோட இந்த மாதிரி 5 விரலையும் அதோடைய நுனியோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய மூச்சோட்டத்தை மட்டும் நான் கவனம் செலுத்துகிறேன். என்னுடைய மூளை எனக்குள்ள நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் என்னுடைய மெமரி பவரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. நான் எதையுமே யோசித்து சிந்திச்சு செயல்படுறேன். நான் தேவையான இடத்துல மட்டுமே பேசுகிறேன். தேவையில்லாத பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுறேன். எனக்குள்ள நல்ல ஞானமும் நல்ல சிந்தனையும் கிடைக்குது. இந்த பூஜையின் மூலயமா எனக்கு நல்ல ஞானம் கிடைக்குது. என்னுடைய சிந்தனை என்றைக்குமே ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள பாசிட்டிவிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி ஞானம் கிடைக்குது. படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்குது. படிக்கும்போதும் சரி, எக்ஸாம் எழுதும் போதும் சரி, இந்த முத்திரையை செய்கிறது மூலயமா நல்ல பலனை நமக்கு கிடைக்கும். படித்தது எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த பூஜையோட முழு பலனும் இந்த உடலுக்கு சரியாக கிடைக்குது. இந்த உள்ளம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இந்த 5 முத்திரையையும் இன்னைக்கு கோவில்கள்லேயும் சரி, வீட்டு பூஜை அறையிலையும் சரி, நீங்கள் உட்கார்ந்து செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.